நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா 360 ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன். நண்பர்களே, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போறோடைய எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். நண்பர்களே, இந்த இயர்ல மட்டும் பாத்தீங்கன்னா ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒன் பை ஒன்னா நம்மளுக்கு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஜோன் வைஸா சவுத் சைடு, ஈஸ்ட், நார்த், வெஸ்ட்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதா நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா சவுத் ஜோனுக்கு வந்தது, அடுத்து நார்த் சைடு வந்துச்சு, வெஸ்ட் சைடு வந்துச்சு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஈஸ்ட் ஜோன் வைஸ்ல வந்திருக்கக்கூடிய வேகன்சிஸ் லிஸ்ட், அபிஷியல் நோட்டிபிகேஷன் அப்டேட் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த போஸ்டிங்கை பொறுத்தவரை எந்த ஒரு தேர்வும் கிடையாது, இன்டர்வியூ அடிப்படையில மட்டும்தான் எடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்க மார்க் மெரிட் லிஸ்ட பேஸ் பண்ணி தான் எடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. இதோடைய மூல அப்டேட் தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், Facebook, Instagram, வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். பிசினஸ் ரிலேட்டட் queries எங்களை கான்டாக்ட் பண்ணனும்னு நினைச்சீங்க அப்படின்னா naveen812255@gmail.com இந்த மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம், ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ் கீழ ஹைப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஹைப் பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊண்டுகுலா இருக்கும். அந்த பாயிண்ட வைத்து சரி வாங்க மெயில் இப்ப நம்ம அந்த அபிஷியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். அடுத்த ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் இது ஈஸ்டர்ன் ரயில்வே டிபார்ட்மெண்ட். சோ ஒவ்வொரு ஜோன் வைஸா நம்மளுக்கு அந்த ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத்னு சொல்லிட்டு சோ இப்பதான் ப்ரீவியஸா சவுத் ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல வந்திருக்கக்கூடிய டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் பார்த்தோம். இப்ப ஈஸ்டர்ன் ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து இருக்கக்கூடிய அபிஷியல் நோட்டிபிகேஷன் பார்க்க போறோம். சோ இதுதான் அபிஷியல் நோட்டிபிகேஷன். ஜஸ்ட் இப்ப ஜூம் இன் பண்ணிக்குவோம். சோ இந்த நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா 31/7/2025 ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. ஓபனிங் டேட் பாத்தீங்கன்னா 14/8/2025. அதாவது சரியாக உங்களுக்கு பாத்தீங்கன்னா 3 நாட்களுக்கு முன்னாடி தான் இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. 13/9/2025 வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. சோ இதுல யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உடல் ஊனமுற்றோர், எக்ஸ் சர்வீஸ்மேன், இயர் கேட்டகரி, ஓபிசி கேட்டகரி, எஸ்சி கேட்டகரி, எஸ்டி கேட்டகரி, எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரி இருக்கிறவங்க யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம். ஹவர்த் டிவிஷன் கிளர்க்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலா வேகன்சிஸ் லிஸ்ட் என்னென்ன போஸ்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு தனித்தனியா கொடுத்திருக்காங்க. அதுல ஃபிட்டர், வெல்டர், மெக்கானிக், எம்இ, மெக்கானிக் டீசல், மெக்கானிஸ்ட், கார்பெண்டர், பெயிண்டர், லைன்மேன், ஜெனரல் ஒயர்மேன், ரெஃப்ரிஜரேட்டர், ஏசி மெக்கானிக், எலக்ட்ரீஷியன், மெக்கானிக் மிஷின் டூல் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு பாத்தீங்கன்னா யுஆர் கேட்டகரிக்கு 267 காலிப்பணிகள், எக்கனாமிக் வீக் பெர்சனுக்கு 66 காலிப்பணிகள், எஸ்சி கேட்டகரிக்கு 99 காலி பணியிடங்கள், எஸ்டி கேட்டகரிக்கு 49 காலி பணியிடங்கள், ஓபிசி கேட்டகரிக்கு 178 காலி பணியிடங்கள், டோட்டலா ஒட்டுமொத்தமாக 659 காலி பணியிடங்கள் பாத்தீங்கன்னா ஹவர்த் டிவிஷனுக்கு கொடுத்திருக்காங்க. இதை தவிர்த்து உடல் ஊனமுற்றவர்களுக்கு 20 காலி பணியிடங்கள், இதுலயே 679 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. இதை தவிர்த்து லிலுலா வாட்ஸ்அப்க்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிட்டர், மெக்கானிக், டர்னர், வெல்டர், பெயிண்டர், ஜெனரல், எலக்ட்ரீஷியன், ஒயர்மேன், ரெஃப்ரிஜரேட்டர், ஏர் கண்டிஷனிங் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அது இயர் கேட்டகரிக்கு 249, எக்கனாமிக் பர்சனுக்கு 61, எஸ்டி கேட்டகரிக்கு 92, எஸ்டி கேட்டகரிக்கு 45, ஓபிசிக்கு 165, டோட்டலா 612 காலி பணியிடங்கள், உடல் ஊனமுற்றவர்களுக்கு 18 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. இதுல 630 காலி பணியிடங்கள் பாத்தீங்கன்னா லில்லா டிவி ஒர்க்ஸ் அண்ட் ஷாப்க்கும், இதுல 679 காலி பணியிடங்கள் பாத்தீங்கன்னா ஹவர்த் டிவிஷனுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டா பிரிச்சிருக்காங்க. இதுக்கடுத்து சலடா டிவிஷனுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே 179 இருக்குது. எஸ்சி, எஸ்டி, ஓபிசின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த 440 காலி பணியிடங்களும், இதே உடல் ஊனமுற்றவர்களுக்கு 13, ஒட்டுமொத்தமாக 453 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்து வாட்ஸ்அப் காஞ்சபரா வாட்ஸ்அப்க்கு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக 187 பிளஸ் உடல் ஊனமுற்றவர்களுக்கு 6 காலி பணியிடங்கள் இருக்குது. மல்டா டிவிஷனுக்கு பாத்தீங்கன்னா 138 பிளஸ் 4 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. அரசோல் டிவிஷனுக்கு பாத்தீங்கன்னா 412 காலி பணியிடங்கள் பிளஸ் 12 உடல் ஊனமுற்றவர்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஜமலாப்பூர் வாட்ஸ்அப்க்கு பாத்தீங்கன்னா 667 பிளஸ் உடல் ஊனமுற்றவர்களுக்கு 20 தனித்தனியா கொடுத்திருக்காங்க. இதுல நம்ம ஆல்ரெடி சொன்னதுதான், எல்லா கேட்டகரியுமே இதுல விண்ணப்பிக்கலாம். அதுதான் இங்க காமனா கொடுத்திருக்காங்க. சோ இந்த உடல் ஊனமுற்றவர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா யாரு எந்தெந்த போஸ்டிங் ஃபிட்டர், டர்னர், மெக்கானிக், வெல்டர், எலக்ட்ரீஷியன், பெண்டர், கார்பெண்டர், ரெஃப்ரிஜரேட்டர், மெக்கானிக், சோ எலக்ட்ரானிக் மெக்கானிக், மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள், இதுல யார் விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மினிமம் 15 வயசு இருக்கணும், அப்படி 24 வயசு இருக்கவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். இந்த போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து சொல்லிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 10th முடிச்சதாலே போதும் விண்ணப்பிக்கலாம், இல்ல 10th 12th முடிச்சதாலும் சரி விண்ணப்பிக்கலாம். மினிமம் 50% ஆகுது மார்க் இருக்கணும் வந்து சொல்லி இருக்காங்க. மெடிக்கல் ஃபிட்னஸ் வந்து கேட்பாங்க. சோ மோட் ஆஃப் செலக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸாமினேஷன் பேஸ் பண்ணி, அதாவது நீங்க மார்க் அடிப்படையில வச்சுதான் அவங்க வந்து எடுக்க போறாங்க. அந்த மார்க் அடிப்படையில யார் மெரிட்ல வர்றீங்களோ அவங்க வந்து எடுக்க போறாங்க. 1:5 கேட்டகரி அந்த ரேஞ்சில் வந்து எடுக்க போறதா வந்து சொல்லிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 80.58% மார்க் நீங்க வந்து மெட்ரிகுலேஷன்ல எடுத்திருக்கீங்க அப்படின்னா அண்டு 91.68% வந்து ஐடிஐல இருக்கீங்க அப்படின்னா அதை கன்சிடர் பண்ணி 1/2 into 80.58 plus 91.6 சொல்லிட்டு இப்போ எப்படி 86.13. இதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய மார்க்கை வந்து கால்குலேட் பண்ணி அதுல யாரு மெரிட்ல வரீங்களோ அவங்களா வந்து செலக்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 100 ரூபாய் வந்து சொல்லிருக்காங்க, நான் ரீஃபண்டபிள். இதுல எக்ஸப்ட் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க எஸ்சி எஸ்டி உடல் ஊனமுற்ற பெண்கள் யாருக்குமே எக்ஸாமினேஷன் ஃபீஸே கிடையாது. ஒன்லி ஓசி கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஆண்கள், ஓபிசி இருக்கக்கூடிய ஆண்கள், இந்த 2 கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஆண்கள் மட்டும் தான் நண்பர்களே வந்து எடுக்க போறாங்க. 3115 காலி பணியிடங்கள் ஒட்டுமொத்தமாக வந்து எடுக்க போறாங்க. சோ இதுக்கு தேவையான டாக்குமெண்ட் இதுலயே வந்து கொடுத்திருக்காங்க. இதுல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓபிசி சர்டிபிகேட்டா இருக்கட்டும், எஸ்சி எஸ்டியா இருக்கட்டும். சோ இதெல்லாம் சர்டிபிகேட் வேணும் நீங்க எடுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இதுல இருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்றதுக்கான டீடைல்ஸ் வந்து இதுல எல்லாமே இருக்குது. சோ நோட்டிபிகேஷன் இதுல வந்து கிளிக் பண்ணிக்கலாம். நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறீங்கன்னா ஜஸ்ட் இது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சோ அதுல வந்து தமிழ் வேணுமா இங்க டிரான்ஸ்லேட் மேல பண்ணிக்கலாம். சோ ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, சோ டாக்குமெண்ட் அப்லோடிங், சோ பேமெண்ட் ஸ்டேஜ். சோ இதுதான் வந்து எடுக்க போறாங்க. பிரிலிமினரி ஸ்டேஜ்ல என்ன இருக்குன்னா உங்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ், இமெயில் ஐடி, சோ இந்த மாதிரி இருக்கும். சோ நீங்க என்ன கேஸ்டை சார்ந்தவர்கள் இந்த மாதிரி இருக்கும். ஸ்டேஜ் 2ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், இமெயில் ஐடி, போன் நம்பர், சோ அதை வெரிஃபிகேஷன் பண்ணுது இந்த மாதிரி இருக்கும். சோ யூனிட் ப்ரிஃபரன்ஸ் ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாஸ்வேர்டு கிரியேட் பண்றதா இருக்கட்டும். சோ அதே மாதிரி லாகின் ஐடி வந்து ரெகரன்சியல் வரும். சோ அதை வச்சு ஓபன் பண்ணி நீங்க வந்து போட்டோ அப்லோடிங், சிக்னேச்சர், லெஃப்ட் தம்ப், இம்ப்ரெஷன், என்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மேண்டேட்டரி இருக்கும் அதுல இருக்கும். சோ ஃபைனல் ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் பேமெண்ட் ஸ்டேஜ். சோ அதுல நீங்க வந்து கேட்டகரி வைஸ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த எஸ்சி எஸ்டி உடல் ஊனமுற்ற பெண்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்க ஃபீஸ் பே பண்ண அவசியம் கிடையாது. இதுலயே ஓபிசி ஓசி கேட்டகரி இருக்கவங்க மட்டும்தான் வந்து பண்ணணும். ஜஸ்ட் இது கிளிக் டு ப்ரொசீட் ஹேர் வந்து கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டீடைல்ஸ் வரும். சோ ட்ரேட் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் ஸ்மித்தா, கிராஃப்ட்மேன் சொல்லிட்டு எல்லாமே தனித்தனியாக நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் கிளிக் பண்ண இந்த லைன்மேன் ஜெனரல்ல கிளிக் பண்ணுனா எடுத்துக்கலாம். சோ இந்த ரெட் கலர் பிளாக் இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மேண்டேட்டரி இப்ப நான் ஹைலைட் பண்ணுது. சோ உங்களோட நேம் வந்து கொடுத்துருங்க, ஃபாதர் நேம் செலக்ட் பண்ணுங்க, மதர் நேம் வந்து கொடுத்துருங்க. டேட் ஆஃப் பர்த் வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா இயர் வந்து செலக்ட் பண்ணா இங்க இயர் ரொட்டேட் பண்ணிக்கலாம். சோ ஜான் மந்த் இப்ப ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணா ஜஸ்ட் இது வந்து கிளிக் பண்ணிக்கலாம். சோ இதுல வந்து 21 இயர்ஸ் உங்களுக்கு டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் கால்குலேட்டர் வந்துடும். இதுல யாரோ ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, எக்கனாமிக் பர்சன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜெண்டர் வந்து மேலா ஃபீமேலா அதர் கேட்டகரியா. ரீஜன் வந்து பாத்தீங்கன்னா ரிலிஜன் வந்து பாத்தீங்கன்னா புத்திஸ்ட், கிறிஸ்டின், ஹிந்து, ஜெயின், முஸ்லிம், பர்சி, ஸ்கிம், சோ சிக்கிம் இதை கொடுத்துக்கலாம். சோ ஆதார் கார்டு நம்பர், சோ எக்ஸர்வீஸ்மனா இல்லையா, சோ நீங்க வந்து ஏதாவது வந்து அவார்டு, சோ வார்டு ஏதாவது இருந்தது அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கலாம். இமெயில் ஐடி வந்து கொடுத்துக்கோங்க. சோ இமெயில் ஐடி இருக்குது, கன்ஃபார்ம் இமெயில் ஐடி வந்து கொடுத்துக்கோங்க. சோ அதுக்கப்புறம் மொபைல் நம்பர், கன்ஃபார்ம் மொபைல் நம்பர் இருக்குது. சோ அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா லைன் பை லைனா இதுல வந்து இருக்குது. லைன் 1, லைன் 2, சிட்டி, ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், போஸ்ட் ஆபீஸ், பின்கோடு, நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் நீங்க ஏதாவது பண்ணணும் கொடுக்கணும்னு நினைச்சா கொடுத்துக்கலாம். சோ அதே இது வந்து மேல இருக்கிறது வேணுமா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணினா என்ன நீங்க கொடுத்தீங்களோ அது எல்லாமே இங்க ரிஃப்ளெக்ட் ஆகும். இல்ல டிஃபரெண்ட் அட்ரஸ் அப்படின்னா கிளிக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது டிஃபரெண்ட் அட்ரஸ் வந்து கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து மெட்ரிகுலேஷன் ரோல் நம்பர், சோ நீங்க ஸ்டேட் போர்டா எந்த ஸ்கூல்ல வந்து படிச்சீங்களோ செலக்ட் பண்ணிக்கலாம். சோ ஸ்பெசிஃபை போர்டு என்னது, அதே மாதிரி 10th மார்க் ஷீட் என்னது, அதோட நம்பர், பர்சன்டேஜ், சோ இது பாசிங், இயர் ஆஃப் பாசிங் இதெல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். சோ ஐடியா முடிச்சிருந்தீங்கன்னா கொடுத்துக்கோங்க, இல்ல அப்படின்னா நெல்ல வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சோ ஹியர் பை ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிட்டு சோ பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணணும். சோ ஒன்னு கேபிட்டல் லெட்டர், அப்புறம் ஸ்மால் லெட்டர், ஸ்பெஷல் கேரக்டர், நம்பர். சோ இந்த மாதிரி மெத்தட்ல தான் வந்து இருக்கணும். சோ இங்க என்ன செக்யூரிட்டி இருக்குதோ சோ அது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா டிட்டோவா இங்க வந்து எல்லாமே இது பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டிஃபரெண்ட்னா ஜஸ்ட் இது நீங்க ரொட்டேட் கொடுத்தாலே போதும். அடுத்து கிளிக் டு கண்டினியூ அது கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அடுத்து வந்து உங்களுடைய எஜுகேஷன் குவாலிபிகேஷன் டாக்குமெண்ட் அப்லோடிங் வரும். சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் பேமெண்ட்டுக்குள்ள போகும்.
சோ அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. உங்களுக்கு டவுட்ஸ் கமெண்ட் பாக்ஸ், ஃபேஸ்புக், இன்ஸ்டால வந்து பிரைவேட்டா வந்து சேட் பண்ணலாம். சோ இனிமே நம்ம டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து கொடுத்துருக்கோம். பிசினஸ் லேட்டஸ்ட் கொரிஸ் எங்களை கான்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா naveen812244@gmail.com இந்த மெயில் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி எங்களை கொரிஸா வந்து கேட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து முடிச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸ் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஹை பட்டன் இருக்கும். அந்த ஹை பட்டனை ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணினா எங்களுக்கு ஒரு பாயிண்ட் வரும். அந்த பாயிண்ட் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊண்டுகோலாக இருக்கும். சோ இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் நன்றி. இனிமேலும் உங்களோட சப்போர்ட்டை கேட்டுக்கொள்கிறோம். சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ சோ மச். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர்.